ஃப்ரெண்ட்ஸ் 2 கைப்பிடி முருங்கைக்கீரையும் 3 தக்காளியும் சேர்த்து முருங்கைக்கீரை தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மல்லி விதை, காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடவே 4 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ முருங்கைக்கீரை நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 3 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்த பிறகு முருங்கைக்கீரை தண்ணியை சேர்த்துட்டு ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா முருங்கைக்கீரை தக்காளி ரசம் ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.